ஹே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி சண்டே வேறு, வெளியெல்லாம் போக வேண்டியது இருக்குது. லாங் வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். இன்றைக்கி காலையில் எழுந்த உடனே நட்ஸு கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டேன். வெளியே போகிற வேலை இருந்தது, மீனெல்லாம் எடுக்கணும். அப்புறம் கொஞ்சம் சாணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீடு ஃபுல்லாக வலிச்சு விடலாம் அப்படிங்கிறதுல இருக்கேன். வேலை வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன்னா அப்புறம் வீட்டில் எந்த வேலையுமே என்னால் செய்ய முடியாது. அதனால தான் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் நட்ஸு பிடுங்கி சாப்பிட்டுட்டு முதல்ல சாணி எடுக்க போயிட்டு, அதுக்கப்புறம் லேட்டாக போயிட்டோம்னா கிடைக்காது. அதனால தான் ஃபஸ்ட்டே சாணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் மீன் வாங்க போயிட்டோம். ஜிலேபி மீன் தான் வாங்கினோம். முழுசாக ஒரு 5 மீன் வாங்கிட்டு, அப்புறம் குழம்பு வைக்கிறதுக்காக நெய் மீனும் வாங்கிட்டு வீட்டில் கொண்டு போய் கொடுத்தோம்னா மாமியார் அதெல்லாம் க்ளீன் பண்ணி குழம்பு வச்சு கொடுத்துருவாங்க. எனக்கு மீன் குழம்பெல்லாம் வைக்க தெரியாது, அவங்க தான் வைப்பாங்க. எனக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு புட்டு செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப நாள் ஆச்சு புட்டு செஞ்சு. அதனால் புட்டுக்கு மாவெல்லாம் பிசைஞ்சு கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சு நான் அடுப்பில் வச்சுட்டேன். அவருக்கு ஒரு முட்டை தோசையும் ஒரு நார்மல் தோசையும் ஊற்றி கொடுத்தேன். அதை அவர் சாப்பிட்டுட்டு அவர் வெளியே கிளம்பிட்டார். எப்போதுமே புட்டுக்கு தேங்காயும் ஏலக்காயும் இருந்தால் தான் அந்த ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவருக்கு நான் தோசை ஊற்றி கொடுத்துட்டு புட்டு வந்து அடுப்பில் வச்சுட்டேன். அது விசில் வந்துருச்சு. நீ அடுத்து சாப்பிட வேண்டியது தான். அதுக்குள்ளே மாமியாருக்கு மீனெல்லாம் எடுத்து வச்சு கொடுக்க சொன்னாங்க க்ளீன் பண்ணுறதுக்காக. அதெல்லாம் அவங்கக்கிட்ட எடுத்து வெளியே வச்சு கொடுத்துட்டு எனக்கு புட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப பசி. காலையிலே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே லேட் ஆயிடுச்சு. வந்த உடனே நான் அடுப்பில் புட்டு வச்சு சாப்பிட்டுட்டேன். ஒரு பழம் வச்சு தான் சாப்பிட்டேன். அப்போ தான் அதோட ஃபினிஷிங் வேறு கொடுக்கும். அவங்க ஃபிஷ்ஷெல்லாம் கழுவி கொடுத்தோடனே நான் அதில் மசாலா பவுடர் மட்டும் தூவி ஊற வச்சுட்டு, அப்புறம் ஒரு 1/2 hour கழித்து நான் எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டேன். பாப்பாங்கள்ல அது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் அவங்களுக்கு 2 பேர்த்துக்குமே ஆளுக்கு ஒவ்வொன்று நான் முழுசாக கொடுத்துருவேன். நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள கொண்டு போய் அம்மா வீட்டில் விட்டுட்டு நான் வீடு வாசல் ஃபுல்லாக வலிக்க ஆரம்பிச்சிட்டேன். இனிமேல் தான் நம்ம வேலையே ஆரம்பிக்குது. ஃபுல்லாக வலிச்சு விட்டேன். ஏன்னா ஹெல்ப்புக்குள்ளே யாரும் இல்லை, நம்ம ஒரு ஆள் தான், ஃபுல்லாக நம்ம தான் வலிச்சே ஆகணும். அதனால் வீடு ஃபுல்லாக வலிக்க போகிறேன். வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணவே மாட்டார். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க வீட்டில் அப்படி பழக்கி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எந்த வேலையுமே செய்ய விடக்கூடாது, பொம்பளைங்க மட்டும்தான் வீட்டு வேலையெல்லாம் செய்யணும், ஆம்பளைங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே அவங்கள வளர்த்துனனால அவருக்கு இப்போ நான் ஏதாவது ஒரு வேலை செய்கிறதா இருந்தால் கூட வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கூட அவருக்கு வரமாட்டேங்குது. ஆனால் எல்லாம் மாற்றி தான் ஆகணும். நானும் ட்வின் பேபிஸ் வச்சுருக்கிறேன். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணணும். இப்போ ஏதோ துணி துவைக்கிறோம், தண்ணி எடுத்து கொடுக்கணும், அந்த மாதிரி குட்டி குட்டி வேலை ஏதோ ஒன்று நம்ம கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவரும் இப்போ கொஞ்சம் எல்லாம் மாறிட்டார். நான் அதை இதையே சொல்லி சமாளித்து எனக்கு இதை இப்படி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னால், இல்லை என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டார், வந்து செஞ்சு கொடுத்துருவார். அந்த வகையில் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கேன். ஆனால் வீக்கெண்ட் ஆயிடுச்சுன்னா பாப்பாவுக்கும் தம்பிக்கும் சரி 2 பேர்த்துக்குமே பாட்டி வீட்டுக்கு கண்டிப்பாக போயே ஆகணும். கொண்டு போய் விடலைன்னா அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீக்கு ஃபுல்லாக ஒரு மாதிரி டல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி, ஒரு மைண்டில் ஏதோ ஒன்று இழந்த மாதிரி அப்படியெல்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் கண்டிப்பாக வீட்டில் கொண்டு போய் விட்டுருவேன். அந்த நாள் ஃபுல்லாக நாங்கள் ஜாலியாக இருந்துக்குவோம். வெளியே போகிற வேலை இருந்ததுன்னா போயிட்டு வந்துடுவோம். ஏதாவது வாங்கணுன்னா, ஏதாவது சாப்பிட்றதா இருந்தாலுமேனு போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். அந்த ஒரு நாள் மட்டும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக 2 பேர் தனியாக ஜாலியாக இருந்துக்குவோம். வீடு வாசல் ஃபுல்லாக வலித்து முடிக்கிறதுக்கே 12 மணி ஆயிடுச்சு. செம்ம வெயில். அதுலேயுமே க்ளீனாக வலித்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இனி ஹேர் பேக்கு தான் போடணும். கண்டிப்பாக உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோலாம் நான் சொல்லியிருப்பேன். வீடியோ ஃபுல்லாக லாங் வீடியோலாம் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு நான் ஃப்ளாக்ஸீட் தான் எடுத்திருக்கேன். அது 2 கைப்பிடி ஃப்ளாக்ஸீட் எடுத்து நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு அதோட ஜெல் கன்சிஸ்டன்சி வந்தோடனே நான் அதை எடுத்து மாற்றி வச்சுக்கிட்டேன். இதுதான் மெயினான இன்க்ரீடியண்ட். வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம், பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஓகே தான். அதை எடுத்து நல்லா அம்மியில் போட்டு நல்லா நச்சு எடுத்துக்கிட்டேன். அதோட ஜூஸு வர மாதிரி நம்ம நச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ளாக்ஸீட் ஜெல்லை
ஆனியன் ஜூஸு நல்லா மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம். மினிமம் 20 மினிட்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம், சளி இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் ½ அன் ஹவர் அதை அவ்வளோ வச்சாலே போதும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஹேர் க்ரோத் கொடுக்கும். உங்களோட ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருந்ததுன்னா அதுவும் குட்டி குட்டி முடியெல்லாம் சீக்கிரமாக வளரணும். அவர் வெளியே போயிட்டு வந்தோடனே குட்டாவை அவுத்து விட்டுட்டார். அலோவேரா செடியை ரொம்ப ஆசையாக வளர்த்திட்டு இருந்தேன். அதை போய் தெரியாமல் மிதித்து அது எல்லாமே உடஞ்சிருச்சு. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சரி ஹேர் பேக்கு போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் பாடி ஸ்க்ரப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அம்மா வந்து சொன்னாங்க, சரி வேண்டாம், இது ஜூஸ் போடு, ரொம்ப நாள் ஆச்சுல்ல நம்ம அலோவேராலெல்லாம் ஜூஸ் போட்டு குடிச்சு, அதனால் நான் ஜூஸ் போட்டுக்கிட்டேன். எல்லாருக்குமே ஜூஸ் குடிக்கிறதுக்கு ரொம்ப அந்த மத்தியான நேரத்தில் ஜூஸ் குடித்தா கொஞ்சம் ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஜூஸ் போட்டேன். லெமனும் இஞ்சியும் புதினாவும் அப்புறம் அலோவேரா ஜூஸ் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அது கூட இனிப்புக்கு தேவையான உங்களுக்கு சுகர் வேணால் சேர்த்துக்கலாம். நான் எல்லாருக்கும் குடிக்கணும் அப்படிங்கிறனால நான் சுகர் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வடிகட்டி அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அது கூட நான் ஐஸ் வாட்டர் கலந்து நாங்கள் எல்லாருமே குடித்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. உங்களுக்கும் இப்படி குடிக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குடிங்க. பாப்பா எப்போவுமே அவள் ஜூஸ் குடிக்க மாட்டாள். நான் வீட்டில் ஏதோ ஒரு ஜூஸ் நான் செஞ்சு கொடுத்துட்டே இருப்பேன். ஆனால் தம்பி குடிச்சிருவான், பாப்பா குடிக்கவே மாட்டாள். என்ன தான் பண்ணாலும் குடிக்க மாட்டாள். இப்போ இன்றைக்கி இது கொடுத்தோம். அந்த புதினா ஸ்மெல்லுக்கு அதுக்கும் அவள் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக நாக்கில் வச்சு கொடுக்குங்காட்டி நக்கி பார்த்துட்டு அவளுக்கு பிடிச்சிருக்குது, இனிப்பு போட்டிருக்கிறியா அப்படின்னு நல்லா கேட்டாள். ஆமாம் அப்படின்னா சரி கொடுத்தோன்னே அவள் ஃபுல்லாக குடிச்சிட்டா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு வேற சொல்லியிருந்தா. அதுக்கப்புறம் அம்மா பூரி வேணும்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு டைமே கிடைக்கிறதில்ல சத்தியமாக. ஏன்னா பாப்பாங்களே பார்த்துட்டு வேலைக்கும் போயிட்டு வீட்லேயும் வந்து வேலை செஞ்சிட்ருக்கனால எனக்கு டைமே கிடைக்கிறதில்ல. அதனால் அம்மாவுக்கு சரி இன்றைக்கி செஞ்சு கொடுத்துர்லாம். இன்றைக்கி அப்பா பாட்டி எல்லாமே ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா எல்லோரும் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுல நான் செஞ்சு கொடுத்தேன். அம்மா அதுக்குள்ளே மாவு பிசைய வந்து தம்பியும் பாப்பா வந்து கொஞ்சம் மாவு எடுத்து மயிலாஞ்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையை ஃபுல்லாக இது பண்ணி நடந்தாங்க. உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கலை. அந்த வீடியோ அம்மா வந்து ஃபுல்லாக 5 விரல்லையுமே மயிலாஞ்சி வச்சு மாதிரி மாவு வச்சு விட்டு விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. என்னது இது? மருதாணி வச்சிருக்கிறீங்களா? எதுல வச்சிருக்கிறீங்க மருதாணிய? எடுக்கூடாது. என்னதுங்க? என்னதுங்க? சூப்பரா இருக்குது ஆம்பளை சிங்கம். நான் அந்த கேப்பில் வந்து நான் பூரி ஃபுல்லாக சுட்டு எடுத்துட்டேன். அப்பாவும் வந்து பூரிக்கு வந்து கறி குழம்பு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு போய் கறி வாங்கிட்டு வந்தார். சிக்கன் வாங்கிட்டு வந்து அம்மா குழம்பு வச்சாங்க. நான் பூரி மட்டும் சுட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா வந்தது பூரி. நான் சுட்டேன்னா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படிங்கிறனாலேயே என்னை வந்தால் பூரி சுட சொல்லுவாங்க. சப்பாத்தியும் அப்படி தான் சுட்டேன்னா அவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் மாமியாரும் சரி, நான் சப்பாத்தியும் பூரி செஞ்சேன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீடு வாசல் ஃபுல்லாக வலிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் மத்தியானமே அவசரமாக எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாப்பாங்களை கூட்டிகிட்டு வரணும்ல, அதனால தான் அங்கே போய் தான் பூரியெல்லாம் சுட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் கிளம்புனோம். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு பாப்பாங்களே கூட்டி கிளம்பிட்டோம். மார்க்கெட்டுக்கெல்லாம் போக வேண்டியது இருந்தது. ஏன்னா சாமிக்கு பூவெல்லாம் வாங்கணும், சாமி கும்பிடணும் இல்லைங்களா, அதனால தான் பூவெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.